அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகராசினியர்களுக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கு. விருச்சிகராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில விருச்சிகராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 7க்குரிய கிரகம் 7ல் ஆட்சி பெற்றிருக்கு. 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு குரு தன குடும்ப ராசியை பார்ப்பதும், புதன் 9ஆம் இடத்தில் இருப்பதும் உங்களுடைய உள்ளத்தை மகிழ்விக்கும் ஒரு நிலையா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு குடும்பத்தில் இனிமையை தருங்க, அதே போல் செயல்கள்ல வெற்றியை தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்குங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை குறைக்கும் என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் முயற்சி செய்தால் தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிகளை அனுசரித்து வேலைகளை கவனித்தால் மன அமைதி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சிலருக்கு வாகன மாற்றம் உண்டாக இருக்கு. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிரமங்களை கொடுத்து வந்த கிரக நிலைகள் இருப்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அது மட்டும் இல்லாம விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உண்டுங்க. தந்தை மகன் உறவு நிலை, கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதே போல் தாயினுடைய உடல்நிலையில கவனம் செலுத்த வேண்டுங்க. வெளியிடங்களில் உண்பது, அதிக அலைச்சல் போன்றவை ஆரோக்கிய பிரச்சனைகளை தருங்க. அடிக்கடி வயிறு, குடல், இரைப்பை பிரச்சனைகள் உள்ளவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம விருச்சிகராசினியர்களை பொறுத்தவரை இக்காலகட்டங்கள்ல எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குங்க. அதே போல எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் எல்லா தரப்பினரிடமும் இருந்தும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்க இருக்கீங்க. எப்போதும் பரபரப்பாக காணப்பட இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த எதிர்ப்புகள் விலக இருக்கு. பணவரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்கு. விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. காரிய தடை, வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு கெட்ட கனவுகள் வரலாங்க. திடீர் கோபம் ஏற்படும். எதிர்பாலினத்தாரிடம் கவனமாக பழகுவது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடையும், போட்டிகள் குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்க இருக்கு. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெற இருக்கீங்க. கடன் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்பட இருக்கு. மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. எழுத்து தொழில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைய இருக்கீங்க. அலைச்சல் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதால மன திருப்தியை தருங்க. கூடுதல் பணிச்சுமையால் டென்ஷனுடன்
காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக நிலுவையில் உள்ள தொகைகள் வந்து சேர இருக்கு. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தரும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவ இருக்கு. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவுங்க. பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தர இருக்கு. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்க இருக்கு. பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுதலை தருங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்க இருக்கு. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீங்க. அடுத்தவர்களின் செயல்களால் கோபம் உண்டாகலாம். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழுமூச்சுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயிகளுக்கு விளைச்சல் என்பது நன்றாக இருக்குங்க. பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக முயற்சிகள்ல ஈடுபட இருக்கீங்க. விவசாய உபகரணங்களுக்கு சற்று கூடுதலாக சலுகை செய்ய நேரிடலாம். அறுவடை விஷயங்கள்ல ஆழ்ந்த திட்டம் தீட்டி நற்பயன் பெற இருக்கீங்க. உங்களுடைய விலை நிர்ணயம் துல்லியமாக அமையும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம். பணவரத்து அதிகரிக்குங்க. காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்க இருக்கு. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும். பணவரத்து திருப்தி தரும். எதிர்ப்புகள் குறையுங்க. எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்க இருக்கு. புதிய ஆர்டர்கள் வருங்க. அதே போல் உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைய இருக்கீங்க. நிலுவையில் உள்ள பணம் வர இருக்கு. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்க இருக்கு. திறமை வெளிப்படும். சக மாணவர்களிடமிருந்து கருத்து வேற்றுமை நீங்க இருக்கு. கவனத்தை சிதறவிடாமல் வகுப்பை கவனிப்பது அவசியங்க. கூடுதலாக பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகாமையிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.